நன்றி உணர்வு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஒரு உணர்வு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உணர்வு தானாக வர வேண்டும். இது நான் திட்டம் போட்டு நன்றி சொல்வது அல்ல. அப்ப இந்த உணர்வு எந்த மாதிரியான உணர்வு எனக்கு தானா எப்படி வரும்? எப்போ ஒரு மனிதன் தனக்கு கிடைச்சதை பார்க்குறானோ, ஆஹா எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குதே, இதற்கு நான் எப்படி நன்றி சொல்வது, இதுக்கு நான் என்ன திருப்பி கொடுப்பது? அப்போ என் கிடைச்சதை ஒரு மனுஷன் பார்க்கும்போது அதிலிருந்து பிறப்பது தான் இந்த நன்றி உணர்வு. அப்போ இந்த கிடைச்ச எனக்கு ஏதோ ஒன்று கிடைத்திருக்கிறது, இதற்கு நான் என்ன திருப்பி கொடுக்க போறேன், நான் என்ன கொடுப்பது, நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன், இவர் இந்த உதவி செய்ததுக்கு நான் என்ன திருப்பி கொடுக்க போறேன் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ள வரும்போது அட்லீஸ்ட் நன்றியாவது நான் வெளிப்படுத்துறேன். அப்படின்னா இந்த நன்றி அப்படிங்கிறது ஒரு திருப்பி கொடுக்கிற உணர்வு. இது வாங்கும் உணர்வு அல்ல, இது கொடுக்கும் தன்மை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நன்றி உணர்வு என்பது கொடுக்கிற தன்மை, இது வாங்குற தன்மை அல்ல. இப்போ இந்த கொடுக்கிற தன்மை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் இயற்கையின் சட்டம். இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் கொடுத்து கொண்டேதான் இருக்குதே தவிர எதுவும் எதையும் எடுப்பதில்லை. ஒரு மாமரம் மாங்காயை கொடுக்கிறது, ஒரு தென்னை மரம் தேங்காயை கொடுக்கிறது, ஒரு வேப்ப மரம் வேப்பங்காயை கொடுக்கிறது, ஒரு வாழை மரம் வாழைப்பழத்தை கொடுக்கிறது. அத்தனை உயிரும் இந்த சிருஷ்டிக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்கு. அது கொடுத்ததை இன்னொரு உயிர் எடுத்து சாப்பிட்டு அது ஏதோ ஒன்றை கொடுக்கிறது. இப்படித்தான் சென்று கொண்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஒன் ஹார்மோனியஸ் யூனிட்டி. இயற்கையோட சட்டமே எப்படின்னா, இந்த உயிர் ஏதோ ஒன்றை கொடுக்கும், அதை வாங்கி அந்த உயிர் ஏதோ ஒன்றை கொடுக்கும், அதை வாங்கி இன்னொன்று கொடுக்கும். எல்லாமே அந்த கொடுக்கிற தன்மையில் இருக்குது. இதைத்தான் விஞ்ஞான பூர்வமா நாங்க என்ன சொல்லுவோம்னா, இது எப்படி இயற்கையோட சட்டம் போகுதுன்னா, பீயிங், டூயிங், ஹேவிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பீயிங் அப்படின்னா இருப்பு நிலை, டூயிங் அப்படின்னா என்ன இருப்பு நிலையில் இருக்குதோ டெஃபினிஷன், அதை செயலாக மாற்றுகிறது. இது என்ன செயல் நான் செய்தேனோ, இந்த செயலுக்கு நான் என்ன கொடுக்கிறேன் அப்படிங்கிறதா நான் இங்கே செயலாக கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இங்க நான் என்ன கொடுக்கிறேனோ, இப்போ இதை ஏதோ ஒரு உயிர் எடுத்துக்கொண்டு எனக்கு அது தேவையானதை எனக்கு கொடுக்கிறது. அதுதான் ஹேவிங். இயற்கையில எல்லாமே இப்படி தாங்க போகுது. பீயிங், டூயிங், ஹேவிங். அதாவது இருப்பு நிலை, டெஃபினிஷன். இந்த இருப்பு நிலையில் இருந்து கொண்டு ஒரு செயல், நான் இந்த செயல்தான் செய்ய போகிறேன், இந்த செயலில் இருந்து மக்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதோ அல்லது இந்த உயிரினங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்க போறேன், இதை நான் கொடுத்ததனால் எனக்கு எல்லாமே கிடைக்கிறது. அது ஹேவிங். இந்த ஒரு ஆர்டர்ல தான் இயற்கையில எல்லா உயிரினமும் இயங்கி கொண்டிருக்கு. அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, மாங்கொட்டை எடுத்துக்க. இந்த மாங்கொட்டை கொட்டையாக இருக்கும் பொழுது இப்போ நான் அது டெஃபினிஷனை உருவாக்கிருச்சு. என்ன உருவாக்கிருச்சுன்னா, நான் இந்த மரமாக வளர்ந்து இப்படி கிளையாக உருவாகி இலையாக மாறி இந்த பூவை கொடுத்து கடைசியில் இந்த காயை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிற டெஃபினிஷனை அது கிரியேட் பண்ணிடுச்சு. கொட்டையாக இருக்கும் போதே உருவாக்கி விட்டது. இதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன், இதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற முடிவை அது கொட்டையாக இருக்கும் போதே முடிவாயிடுச்சு. இதுதான் பீயிங் டெஃபினிஷன், ஸ்டெப் 1. இப்போ இந்த டெஃபினிஷனை செயலாக மாற்றுகிறது. அதுக்கு பேரு தான் டூயிங்னு பேர். இப்போ இங்க என்ன சொல்லுச்சோ அதை அப்படியே இங்க செய்து. இப்போ இந்த கொட்டையை தூக்கி மண்ணில் போடுறீங்க, மரம் வருது, அது அப்படியே கிளைகளை உருவாக்குது, இலைகள் உருவாக்குது, கடைசியில காயை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுக்குது. இது டூயிங், முடிஞ்சு போச்சு. இந்த காய் எப்ப வந்துச்சோ, இப்ப மனுஷன் போய் என்ன பண்றான், அந்த காயை எடுத்து சாப்பிடுறான். ஆஹா என்ன அற்புதமான ஒரு மாங்காய், எவ்வளோ அற்புதமா இருக்கு அப்படின்னு அதை சாப்பிட்டுட்டு, இவ்வளவு அற்புதமான காயை கொடுக்கிற இந்த மரத்தை நான் சும்மா விடக்கூடாது, இதை நான் பாதுகாக்க வேண்டும், இதுக்கு தேவையானதை அத்தனையும் நான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு போய் அதுக்கு தண்ணி ஊத்துறான், உரம் போடுறான், மண்ணு போடுறான், காத்தை உருவாக்குறான், இடத்தை உருவாக்குறான், சூரிய ஒளியை உருவாக்குறான்.
அத்தனை பாதுகாப்பும் கொடுத்து அந்த மரத்தை தங்கம் போல் தன் பிள்ளை போல் பாதுகாக்கிறார். இப்ப அந்த மரத்துக்கு தேவையான அத்தனையும் கிடைத்து விடுகிறது. இதுதான் ஹேவிங். பாருங்க, பீயிங் நான் என்ன செய்ய போறேங்கிறது அது முடிவெடுத்து விட்டது. இங்கே எடுத்த முடிவை செயலாக மாற்றி உலகத்துக்கு கொடுக்கிறது. இது கொடுத்ததனால மனிதன் அதுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் தானாக அதுக்கு கொடுக்கிறான். அப்ப அந்த மரத்துக்கு என்ன வேண்டுமோ அது எல்லாமே அதுக்கு தானாக கிடைக்கிறது. அதுதான் ஹேவிங். இப்போ இப்படித்தான் இயற்கையிலே அத்தனை உயிரும் கொடுக்கிற தன்மையில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு எல்லாமே கிடைக்கிறது. ஆனா இந்த மனிதன் மட்டும் பாருங்க, கொடுக்கிற தன்மையில இல்லை. எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கிடைக்கும், இந்த தொழில் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த வேலை பார்த்தால் எனக்கு என்ன கிடைக்கும், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வாங்குற தன்மைக்கு மாறிட்டீங்க. அப்ப ஹேவிங் முதல்ல வந்துருச்சு. அப்ப இது என்ன, இது எனக்கு வேணும், இதற்காக நான் இந்த செயலை செய்யறேன், இந்த செயலை செஞ்சதுனால நான் இப்படி ஆயிட்டேன். கம்ப்ளீட்லி ரிவர்ஸ். இயற்கையில எல்லாம் பீயிங் டூயிங் ஹேவிங்ல இருக்குது. ஆனா மனிதன் ஹேவிங் டூயிங் பீயிங்ல இருக்கிறான். தலைகீழாக சென்று கொண்டிருக்கிறான். அப்ப எப்பவுமே ஒரு மனித இனம் மட்டுமே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, இது கொடுக்கலையே, இது வரலையே, எப்பவுமே மனம் இப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்குது. இது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். இதைத்தான் விஞ்ஞான பூர்வமாக நாம் மனிதன் செய்யக்கூடிய தவறில் மிகப்பெரிய தவறே இதுதான். அப்ப கொடுக்கிற தன்மையில் இயற்கை இருக்கிறது, மனிதன் மட்டும் வாங்குற தன்மையில் இருக்கிறான். இதை அப்படியே தலைகீழாக மாற்றும் பொழுது இயற்கையோடு ஒத்திசைவாக ஒரு மனிதன் எப்போ மாறுகிறானோ அவனுக்கு அத்தனை சுபிட்சங்களும் கிடைக்கும், உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும். அப்ப என்னுடைய வாங்குற தன்மையிலிருந்து நான் கொடுக்கிற தன்மைக்கு போகணும்னா எனக்கு கிடைச்சதை நான் பார்க்க வேண்டும். எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு எனக்குள்ளே ஏற்படுகிறது. இந்த உணர்வு தான் நன்றி உணர்வு என்று சொல்கிறோம். அதைத்தான் விஞ்ஞான பூர்வமாக இப்பொழுது உங்களுக்கு உணர்த்தினேன். இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது இயற்கையின் சட்டமுங்க, என்னுடைய சட்டம் இல்லை. குறிப்பா இந்த நன்றி உணர்வை எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தணும். எல்லாத்துக்கும் மேல அத்தனைக்கும் மூலமாக இருக்கக்கூடிய நீர் என்ற உணர்வாளருக்கு ஒருத்தன் மறந்தான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்க முடியாது, அவன் குடும்பம் சுபிட்சமாக இருக்காது, நாடும் கெட்டுவிடும். இப்போ இந்த உணர்வோடு ஒவ்வொரு உயிரும் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த நீருக்கு நன்றி என்ற ஒரு இயக்கத்தை நாம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப கிடைத்ததை பார்க்க வேண்டும். அதன் ஒரு விழாவாகத்தான் இந்த ஆரத்தி திருவிழா. இப்பொழுது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாருங்க, அத்தனை பேரும் கூடி நின்று இந்த மாபெரும் உணர்வாளர் உயிர் பொருள் நம்மளை காத்து கொண்டிருக்கும் இந்த உயிர் நாடிக்கு நாம் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும். நீருக்கு